கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்பொழுதும் காண்கிறவராக, பாதுகாக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, பலப்படுத்துகிறவராக, தைரியப்படுத்துகிறவராக, சகாயம் பண்ணுகிறவராக நம்மோடு கூட இருந்து நம்மை அனுதினமும் அவர் வழிநடத்தி வருகிறதை பார்க்கும்போது அவருடைய வழிநடத்துதல்கள் ஆச்சரியமானவைகள், அவைகள் கணக்கிலே எண்ணக்கூடாதவைகள். ஆகவே நன்றியோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார், தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த கிருபை மகா மேலானது, அந்த இரக்கம் மகா மேலானது, அவருடைய தயவு மகா மேலானது. ஆமென். காலையிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பது உண்மையான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நம்முடைய ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ நல்லவர், நம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிற எல்லார் மேலும் நம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திர பலியிடுகிற யாவருக்கும் கிருபை விளங்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாத எங்கள் தேவன், மகிமையான எங்கள் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவன், அனுதினமும் வழி நடத்தி வருகிற தேவன், சதா காலங்களுக்கும் போதுமானவராயிருந்து கிருபை நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் எங்கள் மீது காண்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராயிருந்து கிருபையை விளங்க பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், எங்களை பாதுகாக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சதா காலங்களிலும் எங்களை வழிநடத்துகிற தேவனே, உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உடைய நாமமே உயர்ந்தது என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், எல்லா காலங்களிலும் போதுமான தேவன், மகிமையான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் பற்றி எரியுமே, அந்த கோபத்துக்கு நாங்கள் நீங்களாகி ரட்சிக்கப்படும்படியாக உம்முடைய பாதங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பாதம் ஆண்டவரே, உம்முடைய பாதம் ஆண்டவரே தரை மேல் நடக்கிறது போல கடலின் மேல் நடந்த பாதம், அங்கவே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதினாலே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே, தரை மட்டும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எவ்வளவோ மகிமையான தேவன்,
எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவிய நிறைவோடு நம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை வேளையில என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாவரையும் மறுபடியும் அன்போடு நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதும் போல எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன், எனக்காயும் வாசிக்கிறேன். நன்றாக கவனிப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த கொஞ்சம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இந்த கொஞ்சம் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது பயங்கரமான ஒரு வார்த்தை. ஜஸ்ட் எ மினிட் அப்படின்னு சொல்லுவோம். நொடி பொழுதுல நான் தப்பி பிழைத்தேன். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, மயிர் இழையில என் ஜீவன் தப்பினது, இல்லைன்னா உயிரே போயிருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, தலைக்கே வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கொஞ்ச நேரம் கிருபையை கொடுத்து நம்மை நடத்தி வருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம், இல்லாவிட்டால் நானே வாசிக்கிறேன். எப்படி ரூட்ல வந்திருக்கிறியா? வாசிடமா. ஆமா, 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அருமையான வார்த்தை பாரு. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவர்கள் இப்படிதான் தைரியமாக சொல்லுவார்கள். கொஞ்சம் பேரை கொண்டும் கர்த்தர் ரட்சிக்க முடியும்,
அதிகம் பேரை கொண்டும் கர்த்தர் ரட்சிக்க முடியும். ஆகவே அதிகம் பேரை கொண்டு ரட்சிக்கிறதை பார்க்கிலும் கொஞ்சம் பேரை கொண்டு ரட்சிக்கிறது கர்த்தருடைய அலாதி பிரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சம்பவம். சவுல் என்பவன் 9ஆம் அதிகாரத்திலே தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி போகிறான். 9ஆம் அதிகாரம் முடிவிலே சாமுவேலை சந்திக்கிறான். சாமுவேல் அவனை 30 பேருக்கு முதன்மையான இடத்திலே வைக்கிறார். சாமுவேல் தன்னோடு சாப்பிடும்படியாக 30 பேரை அழைத்திருந்தான். அந்த 30 பேரிலே முதன்மையான இடத்திலே சவுல் உட்கார வைக்கப்படுகிறான். முண்டந்தொடை அவனுக்கு விருந்தாக வைக்கப்படுகிறது. இந்த முன்னந்தொடை யாருக்கு விருந்தாக வைக்கப்படுகிறதோ அவர்கள் விசேஷமான அழைக்கப்பட்டவர்கள் என்பது தெளிவு விளங்குகிறது. நம்ம வீட்டுல கூட விசேஷமா நம்ம ஒருத்தர் அழைச்சிருந்தோம்னா நம்ம பயங்கரமா விருந்து ஆயத்தம் பண்ணுவோம். அந்த அழைக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல உபசரிப்போம். இந்த சவுல் சாமுவேலாலே உபசரிக்கப்பட்டு 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சாமுவேல் சொன்னான், நீ மலைக்கு மேலே ஏறுவாய், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் என்று சொல்லுவார். அதே போலவே 8ஆம் வசனத்திலே நடக்கிறது. 9வது வசனத்திலே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சவுல் 11ஆம் அதிகாரத்திலே தன் ஏறு மாடுகளை அடித்து எல்லா கோத்திரத்துக்கு அனுப்பி பெலிஸ்தருக்கு விரோதமாக ஒரு சேனையை எழுப்புகிறான். அவன் அங்கே ராஜாவாக்கப்படுகிறான். 12ஆம் அதிகாரத்திலே வழி நடத்தப்படுகிறான். 12ஆம் அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா அமலேக்கின் மேலே போய் யுத்தம் பண்ணிட்டு பெலிஸ்தர் மேல யுத்தம் பண்ணிட்டு அங்கிருந்து சாபத்தீடானது ஒன்றையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி சாமுவேல் சொல்லி அனுப்புறான். ஆனால் அவனும் அப்படி செய்யாமல் தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அங்கிருந்து ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வருகிறான். இந்த மாடுகளின் சத்தம் என்ன, ஆடுகளின் சத்தம் என்ன என்று சாமுவேல் கேட்டபோது பழியை ஜனங்கள் மேலே போடுகிறான். ஒரு தலைவன் பழியை தேசத்து ஜனங்கள் மேலே போடுகிறவன் அவன் தலைவன் அல்ல. அப்பவே அவன் தலைமை ஸ்தானத்தை இழந்து விட்டான் என்று பேர். பட் இந்த சவுல் அந்த பென்யமீன் கோத்திரத்திலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய சோல்டர்களுக்கு அவன் சோல்டர் ரொம்ப உயரமா உள்ளவன். அப்படி புஜங்களை உயரமா எல்லாருடைய புஜங்களுக்கு மேலாக அவன் புஜங்கள் உயர்ந்ததாயிருந்தது. அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அந்த சமயத்திலே சாமுவேல் எச்சரிக்கிறார். ஆனால் அவனோ அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாமுவேலுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது சரியான ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக போனபடியினால் யுத்தத்துக்கு போகிறதற்கு சவுலோட 600 பேர் மாத்திரம் இருக்கிறார்.
அவனுடைய மகன் யோனத்தானோட அவன் ஆயுததாரி மாத்திரம்தான் இருக்கிறான். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க தன் கையில் இருக்கிற ஆயுதங்களை தீட்ட போனாலும் அவங்க பெலிஸ்தருடைய ஆணையத்திற்கு தான் போக வேண்டும். 13ஆம் அதிகாரம் 19வது வசனம், எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மை ஆக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாசில் இருக்கிற போது பிக்மாஸில் இருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்து, நல்லா கவனிக்கணும், சுத்தி கவர் பண்ணிட்டான் பெலிஸ்தியர்கள். இவங்க ஆயுதங்களை உருவாக்க கொல்லர்கள் பெலிஸ்தர் இடத்துல தான் இருந்தார். இவங்க கையில அறம் மாத்திரம் இருந்தது. அறம் தீட்டுறது, கத்திய தீட்டுவாங்க, ரம்பத்தை தீட்டுவாங்க, உளிய தீட்டுவாங்க. அப்படிப்பட்ட அறங்கள் ஆங்கிலத்தில் ஃபைல் என்று சொல்லுவாங்க. அதுதான் அவங்க கையில இருந்தது. ஆனா என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பெலிஸ்தியருக்கு பயந்ததினால 5 மற்றும் 6 வசனங்களை எபி அவர்கள் வாசிப்பார்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 6 வசனங்களை. பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணல் அத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, இதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தை இக்கட்டை கண்டபோது, ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்டார். ஏன்? அந்த இக்கட்டும் நெருக்கமும் வந்தபோது அவர்கள் தேடி போனது முள்ளுகளும் முக்காடுகளும் கெபிகளும் குகைகளும் துருக்கங்களும். அதுதான்
ஆனால் ஒன்றை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தலைவன் என்பவன் சரியாக இருந்தால் தேசத்து ஜனங்களும் அல்லோகலப்பட மாட்டார்கள். ஆளுகிறவர்கள் சரியாக இருந்தால் அந்த தேசத்திலே ஒரு சுபிட்சம் இருக்கும். ஆகவே இந்த ஆளுகிறவர்கள் சரியாக இல்லாத போகும்போது, தலைவர்கள் சரியாக இல்லாத போகும்போது, தொண்டர்களானாலும் பொது ஜனங்களானாலும் அல்லோகோலப்படுவாங்க. ஒரு சிலர் தீவிரவாதிகளாக மாறுவாங்க. கோரில்லா போர் செய்கிறவர்களாக மாறுவார்கள். ஆகவே இந்த இடத்துல 2 பேர் தான். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகில ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்கிற தெம்போ தைரியமோ யோனத்தானுக்குள் இருந்தது. இந்த கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் என்கிற அந்த வார்த்தை யோனத்தான் சொல்லுவதற்கு முன்பாக பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அந்நியர்கள், அவிவிசுவாசிகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், விருத்த சேதனம் உள்ளவர்கள். இதுதான் ஒரு முறையான ஒரு காரியம். விருத்த சேதனம் நமக்கு தேவை. ஆனால் கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம், இருதயத்திலே விசுவாசிக்கிற நாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது புரியும். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுதியிருக்கிற எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆகவே ஆவியினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். யோனத்தான் பெலிஸ்தியர்களை விருத்த சேதனம் இல்லாதவர்களாக பார்க்கிறோம். தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை விருத்த சேதனம் இல்லாதவனாக பார்த்தான். இப்படி கர்த்தருடைய ஆவியை உடையவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளும், நம்மை அண்ட வருகிற சூழ்நிலைகளையும், நம்மை மேற்கொள்ள வருகிற போராட்டங்களையும் நாம் அவைகள் விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆவியின்படி விருத்த சேதனம் உள்ளவர்கள், மாம்சத்தின்படி அல்ல. முஸ்லிம்கள் தான், முகமதியர்கள் தான் சுன்னத் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆவியின்படி சுன்னத் பண்ணப்பட்டவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆவியின் பலனை பெற்றிருக்கிற நாம், ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற நாம், ஆவியானவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற நாம், பிதாவை தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவள் குடத்தை கீழே வைத்துவிட்டு சமாரியாவுக்குள் ஓடுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அவள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். தினந்தோறும் தாகத்துக்கு மொல்ல வந்த பானை அங்க வச்சிட்டான். தாகத்தை தீர்க்கிற
இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டால் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்குள் ஓடுகிறார். எல்லாருக்கும் சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் மேசியா தானோ, வந்து பாருங்க. இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. நம்ம கூட ஆண்டவர் வெளிப்பாடுகள் கொடுத்தா பேசினாருன்னா அப்படியே டைனசரிய முழு பூசணி சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிடும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மோட பேசி இடைப்பட்டு நம்ம சாட்சி சொல்லிட்டா எங்க நமக்கு அசிங்கமாயிடுமோன்னு வெளிப்பாடுகள் சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உட்கார்ந்து யாரா இருக்கோன்னு அப்படியே அலசி பார்த்து முடிவு பண்ணேன். கர்த்தர் சபையில ஆராதனை வேலையில வெளிப்பாடு வந்து நம்மோடு பேசினார். பாட்டின் வழியாக நம்மை தேற்றுவார், வசனத்தின் வழியாக நம்மோடு பேசுவார். கர்த்தர் இந்த வாரம் என்னோட இப்படி பேசினார் என்று சொல்லுவதுதான் சாட்சி. நான் பஸ் ஏறினேன், லாரி ஏறினேன், கீழே விழுந்தேன், லாரியா மேல ஏறிச்சு, பஸ் மேல ஏறிச்சு, எனக்கு ஒண்ணுமே ஆகல, அது கிடையாது சாட்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது தேவனுடைய மகத்துவங்கள். சிலர் சாட்சி சொல்லுவாங்க, நெஞ்சு வலி வந்துச்சா, புடிச்சு உட்கார்ந்துட்டுனா, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தனா, அப்போ ஒருத்தர் வந்தாரு, என்ன நேரா டாக்டர் கிட்ட கூட்டு போனார். டாக்டர் கிட்ட கூட்டு போறது கிடையாது சாட்சி. அந்த விசுவாசத்தோடு ஜெபிச்ச கர்த்தர் எனக்கு உடனே விடுதலை கொடுத்தார். அதுதான் சாட்சி. டாக்டர் கிட்ட போன, குர்னி மாத்திரை எழுதி கொடுத்தாரு, அது சாப்பிட்ட உடனே போயிடுச்சு, ஐயோ கர்த்தர் எனக்கு உயிர் கொடுத்தார். அது சாட்சி கிடையாது. Tremendous miracle is testimony. You are the testimony of God. நீங்கள் எனக்கு நற்கந்தங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு கிரீடமாய் இருக்கிறவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். சாட்சின்னா அதுதான் சாட்சி. நடக்க முடியாம இருந்தனா டாக்டர் வந்தாரா, பின்னாடி பட்டக்ஸ்ல ஒரு ஊசிய குத்தினாரா, எனக்கு ரிலீஃப் ஆச்சு. அது கிடையாது சாட்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரியவங்க சொல்லுவாங்க, மண்ணு தின்னாலும் மரவா தின்னணும். எல்லாருக்கும் முன்னாலே கடையை வச்சுக்குவாங்க. ஹலோ, மாத்திரை சாப்பிடுறேன். ஹலோ, dear brother and sister, listen me each and everyone. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை மோதுகிற, மேற்கொள்ள நினைக்கிற, எதிர்த்து வருகிற எல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவைகளாய் நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அப்பா கூட 600 பேர் இருந்தாங்க, ஜெயிக்க முடியல. அதிகம் பேர், 600 பேர் அதிகம் பேர். இவங்க 2 பேரு கொஞ்சம் பேர். விருத்த சேதனம் இல்லாதவுடைய தானயத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை நமக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அதுதான் ஃபெய்த், அதுதான் பிலீஃப். எப்படி நம்ம தைரியமா நிக்கணும். எல்லாம் வரும், மானல போல பதுங்கி, வெள்ளம் வந்து போன பிறகு எழும்பி நிமிர்ந்து நிக்கணும். அதுதான் விசுவாச ஜீவியத்தின் தார்மீகமான அதிகாரம், பெலன், கிருபை. கொஞ்சம் பேரை கொண்டு ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அப்ப யார் தடை? கொஞ்ச நேரம் கிருபைய வச்சுக்கிட்டு கூட சொல்லுவாங்கல்ல, வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சானா என்ன மாதிரி ஒருத்தன். உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்களா,
வெண்ணைய வச்சுக்கிறீங்களேயா, அந்த சட்டியில போட்டு காசுங்க. சட்டியில போட்டு காசுனாங்களாம். ஒரு 4 முருங்கல் அதுல போடுங்க. போட்டாங்களாம். அது நெய்யா மாறிச்சான். ஹலோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved sister, beloved brother, faith brings victory. Prayer brings victory. Yes. இப்போ தான் இதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை, தன் இதயத்தில் இருக்கிற அந்த வெளிப்பாட்டை, தன் இதயத்தில் இருக்கிற அந்த தைரியத்தை, தன் இதயத்தில் இருக்கிற அந்த மகிமையான ஒரு கிரியை யோனத்தான் உள்ளே வச்சுக்கிட்டு கிடு 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 நடுங்கிட்டு இல்ல, தன் ஆயுததாரி, தன் ஆயுதங்களை சுமக்கிற தன் வேலைக்காரனுக்கு சொல்லுகிறான், தம்பி வாப்பா, விருத்த சேதனம் இல்லாத பெலிசுடைய தானயத்திற்கு போவோம். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் சொல்லிக்கிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது எல்லாம் தடைபடாது, சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் அல்ல, செய்திருக்கிறார் என்று பிரசங்கி 3:11 சொல்லுகிறது. நமக்கு தேவை வெளிப்பாடு, நமக்கு தேவை ஜப வாஞ்சை, நமக்கு தேவை தரிசனம், நமக்கு தேவை ஆத்தும பாரம். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த காலை வேளையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு தேவன் அவைகளை தீமைக்கு ஏதுவானவைகளாக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக எரேமியா 29:11 வைத்திருக்கிறார். ஒரு கான்பிடென்ட் ஃபெய்த். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சில ஆண்டுகளுக்கு முன்பு, கொரோனாவுக்கு முன்பு, நான் ஜெர்மனியிலே சோலிங்கன் என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்தப்ப அங்க அருமையான ஒரு வீட்டிலே தங்கியிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டேனியல் அண்ணாச்சின்னு எமியாக்கான்னு ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன். அவங்க அங்கிருந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த அம்மா நர்ஸு, பையன் பிறந்து 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு பெண் பிள்ளை இல்லையேன்னு யோசித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரேயருக்கு போனேன், ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. இந்த வார்த்தையின்படி உங்களை நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளே. அடுத்த வருஷம் உங்க கையில ஒரு பெண் குழந்தை இருக்கும். இந்த நினைவுகளை தேவன் ஆமென் என்றும் உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். அவ்வளவுதான். 2 பேரும் அப்படியே. நான் பொதுவா மலையாளிங்கெல்லாம் தமிழர்கள் சொல்ற வெளிப்பாட்டை, தீர்க்க தரிசனத்தை எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய வெளிப்பாடுகள் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி மறு வருஷம் போகும்போது அவங்க கையில ஒரு பெண் குழந்தை, அதை வாங்கி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒண்ணு கூட
தடைபடாது பிரியமானவர். அது யாராலும் தடுக்க முடியாது பிரியமானவர். இதுல நம்ம நிச்சயமாக இருக்கு. கொஞ்சம் கிருபை பெற்றிருக்கிற நாம் நமக்கு முன்னாலே வருகிற போராட்டங்களை விருத்த சேதனம் இல்லாதவைகள், நமக்கு முன்னாலே எது வந்தாலும் அவைகள் எல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவை. நமக்கு முன்னாலே எப்பேற்பட்ட பலசாலியாய் வந்தாலும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர். நாம் ஆவியிலே இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் ஆயுததாரி என்ன சொல்றான் பாருங்க. 7வது வசனத்துல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், ஏதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். இதுதாங்க வில் பவர். எனக்கு யார் அப்படி சொல்றாங்க, இந்த இடத்துக்கு பிரேயருக்கு போப்பா, போறேன். உடனே இவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அங்கிள், அவங்க யாரும் எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க அங்கிள், செத்துருன்ற. எப்போ ஒரு ஊழியத்தில முன்னணியில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா உடனே செத்தணும். முடியாது என்பத வார்த்தைய நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. அப்படிங்களா? கர்த்தருக்கு சித்தமான கிருபை இருந்தா எஸ் we do it, we do that. அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயோ இனிமே என்னால முடியாது, ஐயோ இவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, பல வருஷமா போய்கிட்டே இரு, உனக்கு கொடுக்கப்பட்டதை செய், உன் கையில இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்து. யாகேல பத்தி சொன்னேன்ல, அவ கையில இருந்த கூடார ஆணி, அவ கையில இருந்த சுத்தியல், 900 இருப்பு ரதங்களை வச்சிருந்த சிசேராவ சில நிமிடங்கள்ல போட்டு தள்ளிட்டான். முடியும். It is possible to everything of you, for you. உன்னால முடியும். You are graceful man of God, graceful woman of God. முடியாது. உடனே அதெல்லாம் முடியாது பாஸ்டர், ஐயோ அவங்கெல்லாம் என் பேச்சே கேட்க மாட்டாங்க பாஸ்டர், செத்துருன்ற. முட்டி போடு, அழு, கதறு, கேள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் ஊழியத்தை ரெகக்னைஸ் பண்ணுங்க, என் ஊழியத்தை அங்கீகரிங்க, என் வாழ்க்கைய கனியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுங்க, என் சபையை கனியுள்ள சபையாய் மாற்றுங்க. நம்ம கனியன்னு உடனே யோசிப்போம், நம்ம விட்டு போன கனி பயன்னு நினைக்கிறீங்களோ என்னவோ தெரியல. கனி என்றால் என்ன? கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறது, கர்த்தனுக்கு பிரயோஜனப்படுறது. ஆவியின் கனிகள் தேவை, ஆவியல் கனிகள் மஸ்ட், ஆவிக்குரிய வரங்கள் மஸ்ட். நம்மை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார். உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. Our God is unchanging God, possible to everything, your God. முடியாதுன்னு சொல்லாத, ஐயோ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியும்.
பலுதான், கஷ்டம்தான். முயற்சி பண்ணு. எப்படியும் போற உயிர் போகுது, பத்திரமா இருக்கு போதா என்ன? எங்கேயாவது கூட்டம் அடிச்சு ஆணி அடிச்சு அதுல கட்டி வைக்க போறிய உயிரை? போட்டோம் ஆண்டவருக்காக, செத்துரு ஆண்டவருக்காக. உட்காரு, அவங்க நம்மளை மதிக்கிற வரைக்கும் ஜெபம். உன் மூலமா அற்புத அடையாளம் நடந்தா தானா மதிப்பாங்க. என்ன மதிக்கல, என்ன மதிக்கல, என்னை யாரும் இது பண்ணல. கோபத்தை வெளிப்படுத்தாத. கோபம் பாவம் அறியாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. யோனத்தான மாதிரி தைரியமா சொல்லணும். கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அதிகம் பேரை கொண்டாகல ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அப்ப யார் தடை? நான் தான் தடை. என் புத்தி தான் தடை, என் அறிவு தான் தடை, என் அவிசுவாசம் தான் தடை. இன்னொன்னு தைரியமா சொல்றேன், என் சுயநலம் தான் தடை. என்னை யாரும் ஒன்னும் சொல்லக்கூடாது, என்னை யாரும் ஒன்னும் பேசக்கூடாது. வெஸ்ட் பெங்காலை ஆளுகிற மம்தா பானர்ஜிய எவ்வளோ நெருக்கிறாங்க. நம்ம விட்டுட்டு ஓடலையே, நிக்கிறாங்களே, அவங்களும் பெண் தானே. தமிழ்நாட்டு முதலமைச்சரை எவ்வளவோ நெருக்கிறாங்க எல்லா பக்கத்திலும், விட்டுட்டு ஓடலையே, நிக்கிறாங்கல்ல. ஒரு உலகத்தாங்க சத்தியம் அறியாதவங்க, பைபிளை படிக்காதவங்க, ஜபிக்காதவங்க நிக்கிறாங்கன்னா நீங்களும் நானும் எப்படி நிக்கணும்? வீறு கொண்டு எழுவீர், இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே போகிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரிகளின் சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம், யுத்த சிங்கம். இப்படி அசிங்கமா? முடியாது, முடியாது, முடியாதுன்னு சொல்லாது. எங்க ஐயா தான் சொல்லுவார், என்ன உருவாக்கல. நான் எனக்கு ஜுரம் அடிக்குது, நான் என்னால சைக்கிள் மிதிக்க முடியாது. பா, அவர் சைக்கிள்ல சட்டி பான்லாம் வச்சு கட்டுங்க, அரிசி மூட்டையை வச்சு கட்டுங்க, அவர் ஓட்டுவார். நான் பாருனா, தொட்டு பாருனா, பரவாயில்ல, ஒன்னா செத்துட மாட்டேன். சைக்கிள் போலாம். முன்னால ஒரு பையனை ராஜாதாஸ் ஏத்திக்கிட்டு பின்னாடி மூட்டையை வச்சுக்கிட்டு எப்படியும் 102 104 டிகிரி ஜரத்துல சைக்கிள் மிதிக்கிறேன். மிதிக்க மிதிக்க வேர்த்து கொட்டுது, முடியல. போய் இடத்துல சேர்ந்துட்டோம், அப்படியே படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்தேன். அப்பதான் சொல்றேன், முடிஞ்சுதா? ஆமா. முடியாதுன்னு சொன்னியா டைட்டஸ், அங்கே செத்தனும் டைட்டஸ், கவரைமான் மாதிரி. முடியாதுன்னு சொல்லாத. உனக்கு கொடுக்கப்பட்டத, உனக்கு ஒப்புவிக்கப்பட்டத, உன் கையில இருக்கிறத நீ பெஸ்டா பண்ண முடியும். அது உன்னால முடியும். உனக்குள்ள திராணி இருக்குது, உனக்குள்ள வல்லமை இருக்குது, உனக்குள்ள கிருபை இருக்கிறது. உன்னை நீ பெரியாளா பாக்குற வரைக்கும் தேவனுடைய மகிமையை நீ வெளிப்படுத்த முடியாது. உன்னை ரொம்ப படிச்சவங்களா காட்டுற வரைக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த முடியாது. உன்னை பெரிய பணக்காரங்களா ரொம்ப வசதி உள்ளவங்களா நினைக்கிற வரைக்கும் நீ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய முடியாது. நீ ஈகோ வச்சுக்கிட்டு அவங்கள விட நான் என்ன கேவலமா? நான் சொல்லட்டோமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பவுல் சொன்னார், எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் அடிமையானேன்னு சொல்றேன். யூதனுக்கு யூதனா மாறுறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனா மாறுறேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட தேவன். ஆயுததாரி மாதிரி நிக்கணும். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், நானும் உம்மோட கூட வருகிறேன், நானும் உம்மோட கூட வருகிறேன். அவன் பயப்படலையே. எஜமா முதல்ல முன்ன நிக்கிற ஒரு எஜமா, அவரு பட்டு விழுந்தாதான் நாம விழ போறோம். தைரியம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. பாருங்க,
தைரியம். Vision is must. Vigorous is must. Burden is must. Zeal is must. Each and every believer. இன்னைக்கு எங்க அதெல்லாம் இருக்குது? ஊழியத்துக்கு வர்றீங்களா? ஃபுல் டைம் ஆனா எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? பைக் கொடுப்பீங்களா? வீடு வாடகை எடுத்து கொடுப்பீங்களா? இதெல்லாம் ஊழியம் செய்யாது, உருப்படாது. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். ஊழியம் செய்ய போவாங்க, ஊழியம் செய்வாங்க, கலர்ஃபுல்லா அங்க ஒரு பிகர் இருந்துச்சுன்னா அதோட கனெக்ஷன் ஆயிட்டு அவன் புருஷன துரோகம் மட்டும் கூட்டு ஓடி போடுவாங்க. கண்கள், வாய், இதயம், இதுதான் பயங்கரமா கிரியை செய்யும். ஆயுததாரி போறாங்க, 2 பேரும் போறாங்க. 2 செங்குத்தான பாறைங்க இருக்குது. அடையாளம் கேட்கிறான். அவங்க நம்மளை பார்த்து ஏறி வா என்று சொன்னால் ஏறி போ, தோ வருகிறோம் என்றால் நம்ம தரித்து நிற்போம் சொல்றாங்க. முதல்ல யோனத்தான் அந்த பாறைய, செங்குத்தான பாறை, தவழ்ந்து ஏறுறான். அவன் ஆயுததாரி பின்னால ஏறுறான். ஏறி அரையேர் நிலத்திலே 20 members fall down. அவ்வளவுதான். கர்த்தருடைய பயங்கரம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாம். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களோடு கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. ஹலோ, தைரியம் இருக்குதா? அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தவன். முதல் அடி நம்மளுதுதான். மறைச்சு நின்று கொஞ்ச நேரம் என்ன பார்த்தான்னா, என்னடா பாத்துனுங்கிற, என்ன தெரியுதுங்க, நான் அம்மனை கட்டையாவ நின்னுக்கிறேன். ஒரே அடி, வேணுக்கனே வீம்புக்கு சண்டை போடுவேன். போற சண்டையெல்லாம் இழுத்து இழுத்து வலிச்சு அடிப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வேற அடி. பிசாசுக்கு தான் அடி. முதல்ல அவனுக்கு அடி. முந்தின அடியில ஒரே பலனோட போனோம். உனக்கு இருக்கிற எந்த பலனோட போ, கொஞ்சம் பலன், கொஞ்சம் கிருபம் மேல இருக்கு. பெரிய ரட்சிப்பு உண்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓடிடுறாங்க, துரத்துறாங்க. சத்த பாம்ப அடிக்கிற மாதிரி. சிலர் செத்து போச்சுன்னா பாம்பு அடிச்சுன்னே இருப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வால்ல உயிர் இருக்கு. உயிரோடுக்குதுன்னு அடிப்பாங்க. போயிடுச்சு, தலை நசுக்கிட்ட பிறகு அது போயிடுச்சு. இப்போ வாலாட்டிட்டு இருக்குது பிசாசு, கொஞ்சம் உயிர் இருக்குதுனால. அதனால கொஞ்ச நேரம் கிருபை. அதிகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகில ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. நான் தான் தடை, நீங்க தான் தடை. நம்ம சொல்றோம் தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும். தடை எதனால வருதுன்னு நம்ம சர்ச் பண்ணணும்.
சங்கீதக்காரன் 139 சங்கீதம் கடைசி 2 வசனங்கள்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவன் வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து ஒரே வார்த்தை, தேவனே என்னை ஆராய்ந்து உன் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நீ நீ சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்ன வழியில? நித்திய வழியிலே என்னை நடத்தும். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்துல போவதற்கு தைரியம் வேணும், தரிசனம் வேணும், பாரம் வேணும். பயப்படக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல ஆண்டி, நான் செய்ய மாட்டேன் ஆண்டி, செய்ய மாட்டேன் அங்கிள், நீங்களே பார்த்துக்கங்க அங்கிள். நாங்க பார்க்கறதுக்கு நீ எதுக்கு இருக்கிற? ஆண்டவர் எதுக்கு ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறாரு? உன்னதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? உன்னதுக்கு ஞானசாந்துகள் நடத்தி இருக்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கஷ்டமா இருந்தாலும், சாப்பாட்டுக்கு இல்லைன்னாலும் சாப்பிட்றோம்ல, முடியுது இல்ல, ட்ரெஸ் இல்லைனாலும் இருக்கிற ட்ரெஸ் துவைச்சு போட்டு கட்டிக்கிறேன்ல, முடியுது இல்ல. அதேதான், கர்த்தருக்காக தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்திய ஜீவ காலமாய் அதை பெற்றுக் கொள்ளுகிறான். தன் ஜீவனை பாதுகாக்கிறவன் அதை இழந்து போகிறான். அவருடைய பாளையத்தில, அவருடைய சமூகத்தில உங்ககிட்ட இருக்கிறது பட்டயம், ஈட்டி, வேற யாருக்கிட்டையும் இல்லை. போ, புறப்படு. சும்மா உட்காந்துக்கிட்டு முடியல, ஐயோ அப்படி இப்படி. நான் சொல்லுவேன், நீ வந்து எப்படி இருக்கிற அப்படியே வா, முடியலையா வந்து சர்ச்சில் படுத்துக்க, ஆராதனை முடியத்துக்குள்ள நீ நல்லாயிடுவ. எதையா நம்பிக்கை? அப்படி சுகம் பெற்றவங்க நிறைய பேர். இந்த காலை வேளையில யோனத்தானுடைய ஆயுததாரியை போல இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், நானும் உம்மோடு கூட வருகிறேன். இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை, அந்த லிட்டில் கிரேஸ் ஆஃப் டைம். அந்த கொஞ்ச நேரத்தின் கிருபைய ஆயுததாரி பற்றி கொண்டதுனால 20 பேர் அரையேர் நிலத்தில் கீழே விழ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவன் நம்மை பயன்படுத்தும்படி நம்ம செபிக்கலாம். வலது கரத்தை தலைமையில வச்சு, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பாதங்களை முத்தம் செய்து, அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு செபிக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் யோனத்தானின் ஆயுததாரியை போல முடியாது என்று பின்னிட்டு ஓடாதபடி, புறமுதுகிடாதபடிக்கு, குதிரை ஆண்டவரே எவ்வளவு யுத்தம் நடந்தாலும் அது பின்னடையாது, முன்னோக்கி போய்கொண்டே இருக்கும். அதுபோல நாங்கள் பின்னடை இல்லாதவர்களாய், தைரியமாய், விருத்த சேதனம் இல்லாத பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் கலங்காதபடி தைரியமாய் அவைகளை மேற்கொள்ள இந்த கிருபை எங்களுக்கு தாரும். தரிசனம் உள்ளவர்களாக்கும், ஆத்தும பாரம் உள்ளவர்களாக்கும், ஜெபிக்கிறவர்களாக ஆக்கும். இனி நான் ஒரு நாளும் என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தைரியமாய் அறிக்கையிட்டு ஜெயங்கொள்ள வைக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.